குட்டீஸ் ரொம்ப நாளாக கேக் செய்யலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன், டைம் இல்லைன்னு. அதுவும் இல்லாமல் இந்த அவன் வாங்கி ஏதோ கிச்சனில் ஷோகேஸ் பீஸ் மாதிரி தூங்குது. எதுக்குமே யூஸ் இல்லாமல் தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து உள்ளே டப் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. சரி, அதை இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் சிம்பிளாக கேக் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது. 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இது வரைக்கும் போட்டு நல்லா ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் காஃபி பவுடர், தேவையான அளவுக்கு சுகரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். எதில் நம்ம வந்து கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அப்படி பட்டர் ஷீட் இல்லைன்னா நம்ம மைதா மாவும் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சாஃப்டான கேக் ரெடி. என்கிட்ட டெய்ரி மில்க் இருந்ததுனால அதை பட்டர் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்தால் சூப்பரான கேக் ரெடி. நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு சாக்லேட்லாம் துருவி போட்டு குட்டீஸ்க்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். அவன் இல்லைனா இதே மெத்தடில் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வச்சு செஞ்சால் இதே மாதிரி கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.